தமிழ்நாடு அரசியலோட மையப்புள்ளியான சட்டமன்றத்துல ஒரு நாள் எப்படி இருக்கும்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? அங்க வெறும் விவாதங்களும் சத்தமும் மட்டும்தான் நடக்குமா? இல்லவே இல்ல. அதுக்கு பின்னாடி ரொம்ப முறையான ஒரு கட்டமைப்பு இருக்கு. வாங்க, சட்டமன்றத்தோட கதவுகளுக்கு பின்னாடி ஒரு சின்ன பயணம் போயிட்டு வருவோம். இதோ பாருங்க, புனித ஜார்ஜ் கோட்டையோட அந்த கம்பீரமான சட்டமன்ற பேரவை. நம்ம மாநிலத்தோட இதயம் துடிக்கிற இடம் கூட சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஜனநாயகம் இங்க தான் உயில் போட இருக்கு. நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற பல முடிவுகள் இங்க தான் எடுக்கப்படுது. சரி, இந்த பெரிய கதவுகளுக்கு பின்னாடி நிஜமா என்னதான் நடக்குது? ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட ஒரு நாள் எப்படி போகுது? அரசாங்கம் எப்படி மக்களுக்கு பதில் சொல்லுது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். இதுதான் நம்மளோட இன்னைக்கான பயணத்திட்டம். காலையில நடக்கிற அந்த பரபரப்பான கேள்வி நேரத்துல ஆரம்பிச்சு மாநிலத்தோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய கொள்கை முடிவுகள் வரைக்கும் சட்டமன்றத்தோட ஒரு நாள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சட்டமன்றத்தோட ஒவ்வொரு நாடும் அதோட ரொம்பவே விறுவிறுப்பான ஒரு ஹை வோல்டேஜ் செஷனோட தான் தொடங்குது. அதுதான் கேள்வி நேரம். ஆளும் அரசாங்கத்தை கேள்வி கேட்டு அவங்கள மக்களுக்காக பொறுப்பேற்க வைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கருவி இது. கேள்வி நேரம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். சட்டமன்றம் கூடுனதும் அந்த முதல் 1 மணி நேரம் உறுப்பினர்கள் தங்களோட கேள்விகளை அமைச்சர்கள் கிட்ட கேட்கலாம். அவங்க துறைகள் எப்படி வேலை செய்யுதுன்னு நேரடியா பதில் வாங்கலாம். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, ஒரு உறுப்பினர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பத்தி நேரடியா துணை முதலமைச்சர்கிட்டயே ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த மாதிரி தான் நம்மள பாதிக்கிற விஷயங்களை நேரடியா அரசின் கவனத்துக்கு கொண்டு போறாங்க. இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா, கேட்கப்படுற கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சருங்க அப்பவே உடனடியா பதில் சொல்லியாகணும். இதுதான் அரசாங்கத்தோட வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வையும் உறுதி செய்யுது. இங்கதான் பேரவைத் தலைவரோட பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த 1 மணி நேரம் ரொம்பவே பொன்னானது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நிறைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்கணும்னு கேள்விகளை சுருக்கமா ஒரே வரியில கேட்க சொல்லி அவர் வழி நடத்துவாரு. அவையோட நேரத்தை அவர் எவ்வளவு திறமையா நிர்வகிக்கிறாருன்னு இதுல இருந்தே தெரியுது. பொதுவா கேள்வி நேரம் 1 மணி நேரம்தான். சும்மா கடிகாரம் டிக் டிக்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா சில சமயம் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தா அவையோட அனுமதியோட நேரத்தை நீட்டிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த நேரம் முடிஞ்சதும் அவை அடுத்த கட்டத்துக்கு நகரும். சரி, அந்த பரபரப்பான கேள்வி நேரம் முடிஞ்சதும் அடுத்து சட்டமன்றத்தோட மையப்பகுதிக்கு வரும். அதாவது நம்ம மாநிலத்தோட சட்டங்கள், பட்ஜெட் மாதிரியான விஷயங்களை உருவாக்குற ரொம்ப ஆழமான விவாதங்கள் நடக்கிற இடத்துக்கு. ஒரு கூட்டத்தொடரோட மெயின் ஈவெண்ட்டே இந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம்தான். அதாவது கல்வித்துறை, சுகாதாரத்துறைன்னு ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளோ கோடி நிதி ஒதுக்கலான்னு உறுப்பினர்கள் விவாதிச்சு முடிவு செய்வாங்க. இந்த டேபிள பாருங்களேன், ஒரே நாள்ல எவ்வளோ விதவிதமான விஷயங்கள் விவாதிக்கப்படுதுன்னு. ஒரு பக்கம் மாநிலத்தோட ஒட்டுமொத்த பட்ஜெட்டை பத்தி சீரியஸான விவாதம். இன்னொரு பக்கம் பாருங்க, தெருநாய் பிரச்சனை, ரோடு பிரச்சனை, ஸ்கூல் பிரச்சனைன்னு நம்மளோட அன்றாட பிரச்சனைகளும் இங்க குரல்களா ஒலிக்குது. இது அவையோட நேரத்தை மிச்சப்படுத்துற ஒரு சூப்பரான டெக்னிக். அமைச்சர் நூத்துக்கணக்கான பக்க அறிக்கைய முழுசா வாசிச்சா நேரம் போயிடும் இல்லையா? அதுக்கு பதிலா அத படிச்சதா ஏத்துக்க சொல்லி நேரடியா விவாதத்துக்கு போயிடுவாங்க. இதனால விவாதத்துக்கு நிறைய நேரம் கிடைக்கும். ஸ்மார்ட் இல்ல? இந்த விவாதங்கள் எல்லாம் ரொம்பவே ஒரு கட்டுப்பாட்டோட நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பேசுறதுக்குன்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. பேரவைத் தலைவர் தான் இங்க டைம் கீப்பர். அவர் பெல் அடிச்சார்னா அடுத்த உறுப்பினர் பேச ஆரம்பிக்கணும். இதனால அவை நடவடிக்கைகள் ரொம்ப சீரா திட்டமிட்டபடி நடக்கும். ஆனா சட்டமன்ற நாள்னா வெறும் திட்டமிட்ட விவாதங்கள் மட்டும் இல்லைங்க. திடீர்னு வர்ற அவசர செய்திகளை கவனத்துக்கு கொண்டு வரவும், மாநிலம் முழுக்க முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடவும் இங்க சில ஸ்பெஷல் வழிகள் இருக்கு. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம்ங்கிறது அதுல ஒண்ணு. திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை மாநிலத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக அடுத்த செஷன் வரைக்கும் காத்திருக்க முடியாது. அப்போ இந்த நடைமுறை மூலியமா உடனடியா ஒரு அமைச்சரோட கவனத்தை அந்த பிரச்சனைக்கு கொண்டு வர முடியும். புதுசா ஒரு சட்டத்தை உருவாக்குறதுக்கான முதல் புள்ளி இங்க தான் வைக்கப்படுது. சட்ட முன்வடிவுகள், அதாவது பில்ஸ், அவையில அறிமுகமாகும். அதுக்கப்புறம் அது பல கட்ட விவாதங்களுக்கு பிறகுதான் ஒரு முழுமையான சட்டமா மாறும். சட்டமன்றம்ங்கிறது ஒரு விவாத களம் மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய அறிவிப்பு மேடையும் கூட. அரசாங்கத்தோட முக்கியமான கொள்கை முடிவுகளையும் புது புது மக்கள் நல திட்டங்களையும் நேரடியா மக்கள் பிரதிநிதிகள் முன்னாடி அறிவிக்கிற மிக முக்கியமான இடம் இது. சரி, இவ்ளோ நேரம் கேள்வி நேரம், விவாதம், அறிவிப்புன்னு பல விஷயங்கள பார்த்தோம். இதெல்லாம் எதுக்கு? இதனால நமக்கு என்ன பயன்னு நீங்க கேட்கலாம். வாங்க, அதுக்கான பதில தான் இப்ப பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சட்டமன்றத்துல நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஜனநாயகத்தோட ஒரு முக்கியமான அங்கம். அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுலேருந்து நம்ம வரி பணத்தை எங்க செலவு செய்யணும்னு முடிவு பண்றது வரைக்கும், சட்டங்களை உருவாக்குறது வரைக்கும் எல்லாமே நமக்காக மக்களோட குரலாதான் அங்க நடக்குது.
ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க ஊருக்கு வர புது ரோடு, உங்க குழந்தைகளோட படிப்புக்கு கிடைக்கிற வசதிகள், புதுசா வர்ற நலத்திட்டங்கள், இதுக்கெல்லாம் புள்ளி எங்க இருந்து ஆரம்பிக்குது? இங்க இருந்து தான். அதனால தான் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.